ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் பலரோட கேள்வியாக இருக்குது இந்த டைமில். அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் டிஎம்கே, ஏடிஎம்கே, எம்எம்கே, என்டிகே, எம்என்எம் யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம்? இதில் யாராவது ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்க வந்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ கட் பண்ணிட்டு வெளில போயிடுங்க. ஓ மை காட், இன்னும் நீங்கள் வெளில போகலையா? அப்போ உங்களுக்கான தான் இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில் அரசியல்னா சாக்கடை, கட்ட பஞ்சாயத்து, நமக்கு எதுங்க வம்பு அப்படின்னு விலகி இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்து வருது. ஏன் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக தான் பார்க்குறாங்க மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ். அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஒரு பத்தில் டைலாக் பேசியிருப்பார். பட் டிஃபைன் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல்னா என்னென்னு ஒரு நிமிஷம் சடனாக அவங்கள பார்த்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதோட மீனிங் தெரியுமான்னு ஒரு சங்கம் யோசிச்சு பாருங்கள். தெரில. இதை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஸ்டோரி போவோம். செவ்வாய் கிரகம் இருக்குது பார்த்தீங்களா? செவ்வாய் கிரகம் அதில் திடீர்னு பூமி மாதிரியே மனித இனம் உருவாக்க ஆரம்பிச்சிருது வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜினேஷன். கடல் வந்துடுது, காடெல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, அதில் விலங்குகள்னு எல்லாமே இருக்குது. பூமி மாதிரியே காட்டுவாசியாக இருந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனப்பெருக்கம் பண்ணி செவ்வாய் கிரகத்துலேயும் ஒரு 100 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சிலர் அதிகமான மிருகத்தை வேட்டையாடி அதிகமாக உணவை சேமித்து வச்சுக்கிட்டாங்க. இதனால் பலருக்கு சாப்பாடு கிடைக்காம போகுது. இதுக்கு என்னப்பா தீர்வுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அந்த 100 லட்சம் மக்களை சில நில அமைப்பை வச்சு ஒரு லட்சமாக பிரித்தாங்களாமா. அப்போது அங்கே 100 நாடுகள் பிறந்துச்சு. ஏன்னா ஒரு லட்சமாக பிரிக்கிறப்ப 100 லட்சம் 100 நாடாக ஃபார்ம் ஆகுது. என் பாட்டரை விட்டு நான் தாண்டி வர மாட்டேன், ஓம் பாட்டரை விட்டு நீ தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிரிக்கிறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரல. முன்னாடி 100 லட்சம் மக்கள் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ ஒரு லட்சமாக தனித்தனியாக ஒவ்வொரு பவுண்ட்ரிக்குள்ளே அடிச்சுட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போது தான் ஒரு நாள் ஒருத்தர் எல்லாரையும் ஒன்றா வச்சு பேசி ஒரு முடிவெடுப்போம். அந்த 1 லட்சம் பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு. எல்லாரும் வட்டமாக ஒரு பெரிய பாலைவனத்தில் உட்கார்றாங்க. வரிசைக்கு 1000 பேர்னு 100 வரிசையாக லட்சம் பேரும் உட்காந்துடுறாங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு அந்த ஒருத்தர் கேட்டதும் எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. யார் பேசுகிறது யாருக்கும் கேட்கல. ஏன்னா 1 லட்சம் பேரில் அப்போ எவ்வளோ சவுண்டு வரும். உடனே அவர் சாமர்த்தியமாக எல்லாரையும் கையை அசைச்சு குரங்க பேச பாருங்கன்னு சொல்ல கெஞ்சி ஒரு வேளை எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அவர் அப்போ கொஞ்சம் சடனாக யோசிச்சு, இங்கே 100 வரிசை இருக்குது, 1000 பேர் இருக்கீங்க வரிசைக்கு. ஸோ ஒவ்வொரு வரிசையிலேருந்தும் ஒருத்தர் மட்டும் வாங்க, ஆனால் வர்றப்ப அந்த 1000 பேர்கிட்ட இருந்தும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 1,00,000 பேரில் இருந்து 100 பேர் அந்த 1000 பேரோட பிரச்சனையை கேட்டுட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 1,00,000 பேரில் வெறும் 100 பேர் தான் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அந்த 100 பேரும் அந்த 1,00,000 பேரோட பிரச்சனையை அவங்க மண்டையில் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி என்ன மாதிரி இந்த மக்களுக்கு உணவை பிரித்து கொடுக்கலாம், என்ன மாதிரி இங்கே வாழ்வியலை அமைக்கலாம், எப்படி இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி வந்தது தான் அரசாங்கம். அந்த முடிவு எடுக்கிற அந்த ஒரு செயலை தான் அரசியல்னு சொல்கிறோம். அதாவது மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகள் எடுக்கும் முடிவு தான் அரசியல். இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, அரசியல்னால் உங்களுக்காக உங்கள் வாழ்வியல் எப்படி இருக்கணும்னு உங்களிலிருந்து வர்ற அந்த பிரதிநிதிகள் எடுக்கிற முடிவு. ஓகே, உங்களுக்கு அரசியல்னால் இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் அரசியல்னால் கெட்ட வார்த்தையை பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்ம செவ்வாய் கிரகத்தில் பார்த்த அந்த 100 பேர் மாதிரி தான் இப்போது 234 தொகுதியில் இருந்தும் உங்களில் இருந்து உங்கள் பிரச்சனையை பேச போகிறவருக்காக நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். ஓகே, நான் யாருக்கு ஓட்டு போட? எல்லாருமே கிட்ட வேண்டாங்க, நான் பேசாமல் நோட்டாக்கி ஓட்டு போடலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழ்க வளமுடன், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட. ஏன்னா நோட்டாக ஓட்டு போடுறதும் ஓட்டே போடாமல் வீட்டில் குப்புறப்படுந்து கொட்டை விட்டு தூங்குறதும் ஒன்று தான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நம்ம நோட்டாக ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடுறது, சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் நான் ஐடியா கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க ப்ரொசீட் பண்ணுவோம். போன எலெக்ஷனில் உங்கள் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணிடுவேன்னு ஒருத்தர் பேசி உங்கள் ஓட்டை வாங்கியிருப்பார். ரோடு போட்டுருவேன், மேம்பாலம் கட்டிடுவேன், ஹாஸ்பிட்டல் கட்டிடுவேன், அது இதுன்னு ஏதாவது சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்க
ஒரு தடவையாவது உங்கள் வீட்டுக்கோ, அது கூட முடியலையா உங்கள் தெருக்கோ எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை வந்திருக்காரான்னு பாருங்கள். அப்படி வரலைன்னா கண்டிப்பாக அந்த வேட்பாளருக்கோ, அந்த கட்சிக்கோ, அந்த சின்னத்துக்கோ மறுபடியும் உங்கள் ஓட்டை போடவே போடாதீங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற மற்ற வேட்பாளர்களோட பின்புலத்தை பாருங்கள். எவ்வளோ படிச்சிருக்காரு, எப்படி உழைச்சிருக்காரு, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மக்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஏன் அந்த வேட்பாளரோட பேரை இல்லை அவர் செய்கிற பிஸ்னஸை லைட்டாக கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொகுதியில் ஒருத்தரும் உண்மையாக உழைக்க உங்களுக்காக களம் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனதுன்னா கட்சியோட சித்தாந்தத்தை படிங்க, தேர்தல் அறிக்கையை படிங்க. உங்கள் சுய சிந்தனைக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள் சுய சிந்தனைக்கு ஒத்து போகிற கட்சியோட வேட்பாளருக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுங்க. தமிழ்நாடோட கடன் சுமை 5.76 லட்சம் கோடி. இந்த கடன் சுமையை இன்னும் கூட்ட இலவசங்கள் இருக்கா? அப்படி இலவசங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் இருந்தால் அது ரொம்ப அத்தியாவசியமானதா, இல்லை ஓட்டுக்காக கவர்ச்சிகரமாக கொடுத்துருக்காங்களாங்கிறத யோசித்து பாருங்கள். கவர்ச்சிக்கு மட்டும் மயங்கினீங்கன்னா விலைவாசியை கூட்டி, பெட்ரோல் வரியை கூட்டி, டாஸ்மாகை இன்னும் அதிகமாக திறந்து விட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த இலவசங்களை உங்ககிட்ட இருந்தே மறுபடியும் அரசு வரியாக எடுத்துக்குவோம். தேவையில்லாத இலவசத்தை நீங்கள் நம்பினா. பட் மதிய உணவும் இலவசம்தான் மாணவர்களுக்காக கொடுக்கப்படுறது. அது நியாயமான இலவசம். எது ஓட்டுக்காக, எது நாட்டுக்காக அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுத்து சத்தியமாக ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற எந்த கட்சிக்கும் சத்தியமாக ஓட்டு போட்டுறாதீங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்க அவங்களால முடிஞ்சால் எவ்வளோ கோடி பணத்தை பிளாக் மணியாக அவங்க சுருட்ட திட்டம் போட்டிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த டிவி சேனல்ஸு, மீம் பேஜஸ்ஸு, யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி பலரை பிரபலப்படுத்தி பல வீடியோஸ் அப்படியே ரன் ஆகிட்டே போயிட்டுருக்கலாம். அதெல்லாம் கிளியராக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை இவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவருக்கு உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள். ஏன் நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டு தான் அந்த வேட்பாளருக்கு கிடைக்கும்னு நினச்சாலும் தைரியமாக போடுங்க. தப்பானவங்க, ஊழல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது பண்ணலன்னா ஒரு ஓட்டு கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிற பயம் அப்போ தான் உங்களுக்கு வரும். அதனால் கூட அவரே நல்லதும் பண்ணலாம் அவரோட ஆட்சி காலத்தில். அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் காலங்காலமாக இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் ஓட்டு போடாதீங்க. உங்கள் ஓட்டு அடுத்த 5 வருஷத்தை நம்ம நாட்டை, மக்களோட நிம்மதியை, பெண்களோட பாதுகாப்பை, அடிப்படை தேவையை, மருத்துவத்தை, படிப்பறிவை, வாழ்வியலை தீர்மானிக்க போகுது. ஸோ சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஒரு காமெடி ஷோ ஒரு டிவியில் ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும், அதில் இருக்கிற ஆக்டர்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியை தேடி பிடிச்சி ஃபாலோ பண்ணுறோம். நாட்டுக்காக பண்ணுற உங்கள் முதல் கடமை உங்கள் ஓட்டு. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்கள் ஓட்டு உங்களோட எண்ணத்தை, உங்களோட பிம்பத்தை தான் சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது பயனுள்ளதாக புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வைக்காண்டு தான். இட்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு டாரா. டேக் கேர். பாய்.